நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இயேசு உங்கள் மேலே, உங்களுடைய குடும்பத்தின் மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கார் பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் உங்களோட பேசுகிறார், ஆலோசனை கொடுக்கிறார், உங்களை ஜெபிக்க வைக்கிறார், ஜெபத்துக்கு பதில் தருகிறார். மாற்றம் வருதில்லை? நீங்கள் ஜெபிச்சா மாற்றம் வரும். நீங்கள் ஜெபிக்காட்டா அந்த காரியத்தில் ஒன்றுமே மாற்றத்தை பார்க்க முடியாது. அதனால தான் குடும்பமாக ஜெபிக்கணும்னு கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார். சரி, இந்த நாளில் கூட நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னால ஆண்டவரை துதித்து பாட போகிறோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என் தனி ஜெபத்தில் இந்த பாடலை பாடி ஆண்டவர் ஆராதிப்பேன். நம்முடைய மனதில் இருக்கிறத விருப்பத்தை தெரியப்படுத்துவார். இப்போ அந்த பாடலை நம்ம பாடுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே.
ஆராதனை 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 ஆமே ஆராதனை 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 யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரை துதித்த பாடுறது எவ்வளவு சந்தோஷம் இல்லை? ஆராதித்து கொண்டே இருக்கலாம். அவருடைய அன்பை உணர்ந்து நீங்க பாடினா ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் மேல அன்பு வச்சா என்ன நடக்கும்? அவருடைய பிரசன்னம் நமக்குள்ளே வரும். அவருடைய பிரசன்னம் நம்ம வீட்டுக்குள்ளே வரும். அவருடைய பிரசன்னம் வந்துட்டா என்ன நடக்கும்? பயம் போயிடும். எதை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்க? ஐயோ, குழந்தைக்கு இந்த வியாதி வந்துட்டு, இவங்களுக்கு இந்த வியாதி வந்துட்டு, டாக்டர் இப்படி சொல்கிறாங்களே, ஐயோ இந்த தேவைக்கு என்ன பண்ணுறது, இவ்வளோ பெரிய தேவைன்னு சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறது? ஏதோ பயப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்துட்டு, ஒரு பிரச்சனை பயமுறுத்துதா, ஆண்டவருடைய பிரச்சனை வந்துட்டா பயம் எல்லாம் போயிடும். பிரச்சனை இருக்கட்டும், தேவை இருக்கட்டும், நெருக்கம் இருக்கட்டும், பயப்பட மாட்டேன் நான் ஏன்னா இயேசு கூட இருக்கிறார். அந்த விசுவாசத்தை நீங்க அறிக்கையிடும் போது அந்த பயத்தின் ஆவி விலகும். சாத்தான் நம்மளை பயப்படுத்தி முடக்கிவிட நினைக்கிறான். அந்த கிரியைகள் அழிக்கப்பட்டு விடும். அதனால இந்த பாட்டை பாட போறோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். நாங்க பயப்பட மாட்டோம், ஏன்னா எங்க கூட இயேசு இருக்கிறார் எங்க வீட்டுல. அதை உணர்ந்து பாடுவோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உலகில் இருக்கிற சாத்தானை விட, உலகில் இருக்கிற சாத்தானை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். பயப்பட மாட்டீங்களா?
பயப்படுற சூழ்நிலை வந்திருக்குது இல்ல, ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டீங்க? இயேசு எங்க கூட இருக்கார்ல, அவர் எனக்குள்ள இருக்கிறார், எங்க வீட்டில் இருக்கிறார், எங்க கூட இருக்கிறார், எங்களுடைய வேலையில பிஸ்னஸ்ல நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கூட இருக்கிறார்ல. அவர் இருந்தா எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவர், எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவர். அதனால நான் பயப்பட மாட்டேன் அப்படி தைரியமா நீங்க சொல்லலாம். நீங்க பயப்பட காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் மாற்ற போகிறார். வீட்டில் ஏதோ ஒரு காரியத்துக்கு வந்து பயந்துகிட்டு இருக்கீங்களே, அது மாறும். அதை ஆண்டவர் நன்மையா மாற்றி தருவார். அந்த சூழ்நிலை மாற்றிடுவார். நீங்க குடும்பமா ஜெபிங்க, இன்றைக்கே ஒரு அற்புத மாற்றம் உண்டாவதை நீங்க பார்க்க போறீங்க. சரி, இந்த நாளிலையும் எண்ணாகமும் 20வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் 197வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நாள்ல நம்ம கடந்த வாரத்துல தியானித்தோம்ல, ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்துல தண்ணீர் இல்லாம முறுமுறுத்து மோசைக்கிட்டு வந்து மோதுறாங்க. பிரச்சனை இருக்குது. பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிற ஆண்டவர் கூட இருக்கிறார்ல, அவரை மறந்துட்டாங்க. அதனால தான் முறுமுறுப்பு, சண்டை, குறை சொல்றது எல்லாம் வருது. அப்போ உங்க வீட்டுல கூட பயப்படுத்துகிற சூழ்நிலை இருக்கலாம். அதை மாற்றுகிற ஒரு ஆண்டவர் உங்க கூட இருக்கார்ல, உங்க வீட்டுல இருக்கார்ல, உங்க கூட இருக்கார்ல. இயேசு கிறிஸ்து அவர் வீட்டுல இல்லையா? அப்போ இயேசு உங்க வீட்டுல இருக்கிறது தான் முக்கியம். ஆண்டவரே, எங்க வீட்டுல எங்களோட நீங்க இருக்கணும், உங்களுக்கு பிரியமில்லாத எதுவும் இந்த வீட்டுல இருக்கக்கூடாத இடம் இல்லை அப்படின்னு ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்க கூட உங்க வீட்டுல இருப்பார். அவர் இருந்தா பயமே வராது. அவர் இருந்தா பிரச்சனை வரும், ஆனா ஆண்டவர் உடனே அதை தீர்த்து வைப்பார். பயம் வரும், உடனே விலகிறோம். பயம் நிரந்தரமா குடியிருக்காது. அப்போ பயப்படுகிற சூழ்நிலை வரும்போது டக்குன்னு ஒரு பயம் வரும். அடுத்த நிமிஷம் அதான் இயேசு இருக்காரல்ல பார்த்துக்குவாரு, இந்த தைரியம் வந்துடும். அதுதான் ஆண்டவர். அப்போ இங்க ஒரு பிரச்சனை வந்தது, தண்ணீர் இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை. மோசே ஆரோனும் ஆண்டவருடைய பாத்திர போய் விழுகிறாங்க. ஆண்டவர் தீர்வு சொல்லுகிறார். நீ போய் இந்த கண்மலையோட பேசு, அது தண்ணீரை கொடுக்கும், பயப்படாதுங்க. தண்ணீர்னா நீங்க யோசித்து பாருங்க, 5 பேர் 10 பேர் அல்ல, 30 லட்சம் பேர், ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரிய எல்லாம் சேர்த்து 30 லட்சம் பேர். அவங்களுடைய ஆடு மாடுகள் வேற, அது இன்னும் நிறைய தண்ணி குடிக்கும். ஒட்டகங்கள், ஆடு மாடுகள் எல்லாமே மிருக ஜீவன்கள். யோசித்து பாருங்க, பெரிய ஆறுல கொண்டு விட்டாதான் இவங்களுக்கு தண்ணீர் சரியாகும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மலையோட பேசு, அந்த பாறையோட பேசுப்பா, நான் தண்ணீர் தருகிறேன்னு சொல்றார். இதுக்கு முன்னால ஒரு முறை ஆண்டவர் சொன்னாரு, மோசைகிட்ட கோலை எடுத்துட்டு போய் அந்த மலையில ஒரு தட்டு ஒரு அடி அடிச்சேன்னா தண்ணீர் கொடுக்கும்னு தண்ணீர் வந்தது. இதுக்கு முன்னால் ஒரு முறை அப்படி அற்புதம் நடந்திருக்குது. 6 மாதிரி ஒரு பாறைக்குள்ள இருந்து 6 மாதிரி தண்ணி வந்தா எவ்வளவு ஆச்சரியம் இல்ல? எவ்வளவு பெரிய அற்புதம் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. என்னங்க, 30 லட்சம் பேர் குடிக்கிறதற்கு, குளிக்கிறதற்கு, துணி துவைக்கிறதற்கு, ஆடு மாடுகள்லாம் குடிப்பதற்கு 6 மாதிரி தண்ணி ஒரு பாறைக்குள்ள இருந்து உள்ள தண்ணி எப்படி? அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர். இந்த பாறைக்குள்ள எவ்வளவு தண்ணி இருக்குது. அவர் நினைச்சா எதற்குள்ளிருந்தும் நம்முடைய பிரச்சனை தீர்க்கிற ஒரு காரியத்தை செய்ய முடியும். விசுவாசிங்க. இப்ப ஏற்கனவே ஒரு முறை கோலினால் அடிச்சாரா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மோசே கோலை எடுத்துட்டு போ, ஆனா கோலை வச்சு அடிக்க சொல்லல. ஆண்டவர் பேசு. ஆண்டவர் சொல்றாரு, கண்மலையை பார்த்து பேசு. 8ஆம் வசனத்துல சொல்றார், நீங்க பேசுங்க, அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். நான் அதுக்குள்ள உங்களுக்கான தண்ணியை வச்சிருக்கிறேன், அது கொடுக்கும். எப்படி அந்த பாறைக்குள்ள இவ்வளவு பெரிய கூட்ட மக்களுக்கு தாகத்தை தீர்க்கிற தேவையுள்ள அந்த இவ்வளவு மக்களுக்கான தண்ணீரை கொடுக்கும்? அதெல்லாம் சூழ்நிலையை பார்க்காத, நான் சொல்றேன் செய். சரி என்று 2 பேரும் போனாங்க. அப்பொழுது பாருங்க 9வது வசனம், அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள்.
அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? கண்மலை பார்த்து பேசு. என்ன பேசணும்? இந்த மக்களுக்கு தண்ணி தேவை, கண்மலையே தண்ணீரை கொடு சொன்னா போதும், தண்ணி வந்திருக்கும். ஆனா மோசே முன்னால கோலை வச்சு அடிச்சார்ல, இப்போ ஒரு முறைக்கு 2 முறை அடிக்கிறார். ஏன்? அவருக்கு கோவம் வந்துட்டு. இவங்கெல்லாம் முறுமுறுத்து இந்த ஜனங்கள்லாம் அவரை வேதனைப்படுத்தி காயப்படுத்திட்ட உடனே இந்த ஜனங்கள் மேல ஒரு வெறுப்பும் ஒரு கோபமும் மோசைக்கும் ஆரோனுக்கும் வந்து போயிட்டார். இந்த ஜனங்களுக்காக இவ்வளோ பாடுபடுறோம், கஷ்டப்படுறோம், கடைசியில் இவங்க நமக்கு விரோதமாக எழும்பி நம்ம குற்றப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லி ஒரு மன வருத்தமும் கசப்பும் வந்ததுனால அவங்க சொல்கிறாங்க, இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீரை புறப்பட பண்ணுவோமோ. பாருங்க எப்படி சொல்கிறாருன்னு. கோபத்தில் வந்த வார்த்தை, எரிச்சலில் வந்த ஒரு வார்த்தை. மோசே விளக்கும் பூமியிலுடைய எல்லா ஜனங்களிலும் சார்ந்த குணமுள்ளவர் என்று சாட்சி பெற்றவர். அவரையே இந்த மக்கள் கோபப்பட வச்சுட்டாங்க, சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் வந்து மோசே கிட்ட சொல்லி இருக்கிறாரு, நீ பேசுப்பா, நான் தண்ணீர் கொடுக்குறேன், அவ்வளோதான், பிரச்சனை சால்வ்டு, நீ இருக்கு பயப்படுறேன்னு சொல்லி. அவனை மோசைக்கு இந்த மக்கள் மேல ஒரு கோபம் எரிச்சல் வந்ததுனால பேசுறதுக்கு பதிலாக கோல்நாள் கத்தர் பேச தானே சொன்னாரு, அவர் சொல்றபடி தானே செய்யணும். ஆனால் அடிச்சிட்டார், 2 முறை அடிச்சிட்டார் ஓங்கி. அந்த கண்மலை கிறிஸ்துவே. வசனம் சொல்லுது, அவங்களோடு கூட ஒரு கண்மலை போனது, அது கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஆகிய கண்மலை தான் அவங்க கூடவே பிரயாணப்படுகிறாரு. அவரு தான் அந்த கண்மலை. அவர்கிட்ட பேசினால அற்புதம் நடக்கும். ஓங்கி அடிச்சிட்டார் 2 முறை. அப்போ தேவன் அதை பார்க்கிறார். நான் பேசதானே சொன்னேன், நீ ஏன் இவ்வளவு எரிச்சல்ல கோபத்துல 2 முறை அடிச்ச? தண்ணி தர முடியாது அப்படின்னு நிறுத்தலை. ஜனங்கள் முறுமுறுக்கிற ஜனந்தான், கீழ்ப்படியாத ஜனந்தான். ஆனாலும் நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன், அவங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் நீ. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அதெல்லாம் சகித்து கொண்டு தண்ணீர் தர முடியாதுன்னு நிறுத்திடல. அந்த ஜனங்களும் முறுமுறுக்கிறாங்க, மோசே நீயும் கோவப்படுற, தண்ணி தர முடியாதுன்னு நிறுத்தலை. உங்க தவற உணருங்க, அப்பதான் தண்ணி தரும்னு சொல்ல. குழந்தைகள் இருக்குது, மிருகங்கள்லாம் இருக்குது, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிற. தண்ணீரை வர வச்சுட்டார். தண்ணீரை வர வச்சுட்டு மோசே ஆரோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. ஆண்டவர் அங்கதான் சொல்லிட்டார், கானான் தேசத்துக்குள்ள நீங்க 2 பேரும் போக மாட்டீங்க, அந்த ஜனங்களை கொண்டு போயிடுவேன், நீங்க போக மாட்டீங்க. என்ன ஜனங்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணல, நீங்க அவிசுவாசத்தை வெளிப்படுத்திட்டீங்க, கோபத்தை வெளிப்படுத்துறீங்க, எரிச்சலை வெளிப்படுத்திட்டீங்க. அப்போ ஜனங்கள் மத்தியில என் நாமம் தூஷிக்கப்படுற மாதிரி நடந்துட்டீங்க. அப்போ அந்த மக்கள் முறுமுறுத்தாங்களே, அவங்கெல்லாம் முறுமுறுத்து பயங்கரமா பேசுனாங்க, எகிப்துல இருந்தா நல்லா இருக்கும் நீ. அப்ப அவங்க மேலாம் கோவப்படலன்னா அவங்களுக்கும் தண்டனை கொடுத்தார்ல. நீங்க ஒரு தடவை கானான்கள் போக மாட்டீங்கப்பா, வனாந்தரத்துல அழிஞ்சு போன எல்லாரும் இறந்து போனாங்கல்ல. ஆனா மோசே ஆரோனும் அவர் 2 பேரும் ஊழியக்காரங்க. அதனால்தான் உங்களை விட நாங்க ரொம்ப டபுள் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா மோசே ஆரோன்ட்டு தானே கர்த்தர் பேசுறாரு, ஜனங்கிட்ட பேசல. அவங்க பேசுனா பயப்படுறாங்க. மோசே கர்த்தர் எங்கிட்ட பேச வேண்டாம், உங்ககிட்ட பேசினா போதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இவங்க தான் கர்த்தரோட பேசுறாங்க, கர்த்தர் அவங்களோட நெருங்கி இருக்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றான்னு கவனமா கேட்டு அதன்படி செய்யணும். இப்ப நீங்க கர்த்தர் உங்க வீட்டுல இருக்கிறாரு, உங்களோட இருக்கிறாரு, உங்கள்கிட்ட பேசுறாரு, நடத்துகிறார், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கர்த்தர் என்ன சொல்றான்னு கேட்டு அதைத்தான் செய்யணும். உங்க இஷ்டப்படி உங்க விருப்பப்படி எல்லாம் செய்யக்கூடாது. இதுக்கு முன்னால் அப்படி முன்னால செஞ்சது வேற, இப்போ ஆண்டவர் நடத்துறது வேற. முன்னால் ஆண்டவர் வந்து அடிக்க சொன்னாரு, தண்ணி வந்துச்சு. இப்ப பேசத்தானே சொன்னாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு என்கிறதுல கவனமா இருக்கணும். அதனால தான் நான் வந்து ரொம்ப கவனமா இருக்கிறாரு.
ஆண்டவரே, சின்ன மிஸ்டேக் கூட வந்துடக்கூடாது. நீங்கள் சொல்கிறத கவனமாக கேட்டு 100% நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் செய்யணும். அதுக்கு நான் ஆண்டு சொல்லுவேன், உமக்கு பிரியமில்லாதது சித்தமில்லாத தடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. நான் மிஸ்டேக் பண்ண கூட நீங்கள் தடுத்து போட்டுருங்க அப்படின்னு தான் நான் ஜெபம் பண்ணுவேன். அப்போ நான் மனுஷங்க தானே, சில சமயம் தவறிடுறோம். ஏன் இந்த தவறுது வருதுன்னா, கோபம், எரிச்சல். உங்கள் வீட்டில் பிள்ளைகள் மேலே கோபம் வருதா? மனைவி மேலே எரிச்சல் வருதா? கணவர் மேலே எரிச்சல் வருதா? நேரடியாக சண்டை போட முடியாட்டாலும் முறுமுறுத்துட்டு, இந்த ஆளை கேட்டுக்கிட்டு நான் அழுகிறேன், இவர் சொன்னாலும் கேட்க மாட்டார், ஜெபமும் பண்ண மாட்டார், அப்படியே வீட்டுக்குள்ளே அப்படியே முறுமுறுக்கிறீங்கல்ல. மனைவி, இவளை கட்டிக்கிட்டு நான் பெரிய கஷ்டப்படுறேன், ஒன்றும் புரியறதில்ல, ஆண்டோடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிறதில்ல அப்படின்னு பிள்ளைகளை குறித்து, பெற்றோரை குறித்து பிள்ளைகள் முறுமுறுத்து, ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு 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 அன்பு வெளிப்படைத்தன்மை இல்லை. முறுமுறுக்கிறது உள்ளுக்குள்ளேயே, கோபம், எரிச்சல். அதனால வார்த்தையே என்ன வரும், அது ரியாக்ஷன் பண்ணும். நீங்கள் சாப்பாடு மேஜையில் ஓங்கி தட்டை வைப்பாங்க பார்த்தீங்களா, அது உள்ளுக்குள்ளே இருக்கிற கோபம் அதில் வெளிப்படும். ஒன்றும் பேசாட்டாலும் ஓங்கி வைக்கிறதிலே தெரிஞ்சிடும். அது மாதிரி பிள்ளைகள் தூக்கி எறிகிறது, கணவன் தூக்கி எறிகிறது. நம்ம எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா வீட்டுக்குள்ளே? யார் உங்கள் கோபத்தை எப்படி வெளிக்காட்டுன்னு தெரியாமல் உடைக்கிறது, அடிக்கிறது, அப்படியே முறுமுறுக்கிறது, அதெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து விடும். நீங்கள் தேவனோட உள்ள ஐக்கியத்தை கெடுத்து விடும். அதெல்லாம் விட்ட மனம் திரும்பி, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு நல்ல இருதயத்தை தாரும்னு கேட்கணும். சாந்த குணத்தை எனக்கு தாரும் அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எனக்கு நல்ல இருதயத்தை தாரும். இப்போ சிறு பிள்ளைகள் கூட்டம் நடந்துச்சு அக்டோபர் 2ஆம் தேதி. சிறு பிள்ளைகள் ஒரு 3000 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் ஜெபிச்சேன்னா ஒரு சின்ன பிள்ளை வந்தது. அவர் சொன்னா, அங்கிள் எனக்கா ஜெபிக்க? என்னம்மா ஜெபிக்கணும்? எனக்கு கோபமாக வருது, எரிச்சலாக வருது, அது மாறணும், அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. அப்போ அந்த சின்ன பிள்ளைக்கே தெரியுது கோபம் வருது, எரிச்சல் வருது. என்ன படிக்கிறம்மா அப்படின்னு கேட்டேன். 4ஆப்பு படிக்கிறேன்னா. அப்போ ஒரு 9 வயசு சின்ன பிள்ளைக்கே அந்த மாதிரி ஒரு சுபாவம் வருது. அம்மா மேலே கோவம் வருது, அப்பா மேலே கோவம் வருது. அது சொல்லுது, எனக்கு கோபமாக வருது அங்கள், எரிச்சலாக வருது அங்கள், அதெல்லாம் போகணும். பெரியவங்க நிறைய பேருக்கு அந்த கோபமாக வருது, எரிச்சலாக வருது. நீங்கள் அது போகணுன்னு ஜெபம் பண்ணுங்க. இந்த சுபாவம் மாறணும், ஒரு அன்பான சுபாவம் வரணும். எப்போ ஒரு முறை ஒரு முக்கியமான காரியத்துக்கு கோவப்படுறீங்க, கோபமாக சொல்கிறீங்க, ஓகே, அடுத்த நேரம் மாறணும். எப்போவுமே கோபம், எப்போவுமே எரிச்சல், வீட்டுக்குள்ளே வந்தாலே எப்போவுமே முறுமுறுப்பு, திட்டிக்கிட்டே இருக்கிறது. அந்த வீட்டுக்குள்ளே மனுஷன் குடியிருப்பானான்னு சொல்லுவாங்க பிள்ளைகள். வீட்டுக்கு போகவே விருப்பம் இல்லை. போனால் எங்கள் அம்மா முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க, அப்பா ஒரு பக்கம் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பிள்ளைகள் சந்தோஷமாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் நம்ம குடும்பத்தை விட்டு மாறணும். முறுமுறுப்பு, எரிச்சல், கோபம். பாருங்க, மோசேயும் ஆரோனும் அதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. ஆண்டவர் தான் பதில் கொடுத்துட்டார்ல. ஒரு பிரச்சனை வந்தது, சொல்யூஷன் கொடுத்துட்டார். ஓகே, பயப்படாதங்க, நீ போய் பேசுப்பா, தண்ணீர் வந்துடும், பிரச்சனை முடிஞ்சதுன்னா. மோசேக்கு ஆரோன் கோபம், இவங்க முறுமுறுக்கிற ஜனம், அவங்க மேலே கோபம், எரிச்சல்ல கர்த்தர் என்ன சொன்னார்னு கவனிக்க மறந்துட்டாங்க. கவனிச்சாலும் அதன்படி செய்யலை. அந்த கோபத்தை ஆண்டவருக்கும் காமிக்கணும்னு 2 முறை கோலால் அடிக்கிறாங்க. இவங்களுக்கு தண்ணியை கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி. பேசினா தானே தண்ணி வருந்தாங்க, நான் அடிக்கிறேன் தண்ணீர், அது சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த என்ன கோபத்தில் அவங்க பேசும்போதே, இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி, உங்களுக்கு தண்ணிலாம் கிடையாதுடா அப்படின்ற மாதிரி அவங்க 2 முறை கோலில் அடிக்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக மனுஷனுடைய வாழ்க்கையில் தானே. வீட்டில் வெளியில் கோபம்னா வீட்டில் வந்து காமிப்பீங்க மனைவி பிள்ளைகிட்ட. வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைனா பிள்ளைகிட்ட வந்து மோதுவீங்க. வெளியில் சண்டை போட முடியாத மனைவிகிட்ட சண்டை போடுறது. அப்போ யோசித்து பாருங்கள், இதெல்லாம் குடும்ப சமாதானத்தை பாதிக்கும். அப்போ என்ன பண்ண, ஆண்டவரே உங்களுடைய தெய்வீக சுபாவம் எனக்கு வேணும், சாந்த குணம் எனக்கு வேணும். யார் மேலே உள்ள கோபத்தை யார்கிட்டே காமிக்கிறாரு, அந்த மக்கள் மேலே உள்ள கோபத்தை கர்த்தர்கிட்ட காமிக்கிறாங்க அவங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை பரிசுத்தம் பண்ணலை,
எல்லாருக்கும் மத்தியில் கோபத்தை வெளிப்படுத்திட்டீங்க. நான் தான் சொன்னல பேசு, நீ ஏன் என்ன விசுவாசிக்கல? சிம்பிளான்னு என்ன பேசியிருந்தா போதுமே, ஏன் 2 முறை அடிச்ச? அப்போ நீங்கள் என்ன விசுவாசிக்கல. நான் சொன்னேன், அதுக்கு நீங்கள் கீழ்ப்படியலை, அதனால நீங்கள் கானானுக்குள்ளே போக முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். எவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை? அதனால ஏன் மோசைக்கிட்ட மாறன்ட்டு மட்டும்னா அவங்க 2 பேரும் ஆண்டோட க்ளோஸாக இருக்கிறாங்க. ஆண்டோட க்ளோஸாக இருந்தால் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் பேசுகிறாரு வழி நடத்த. இன்னொரு பக்கம் ரொம்ப டேஞ்சர். அவர் ஹை டென்ஷன் வயரும்பாங்க. we can walk with God but we cannot play with God அப்படி சொல்லுவாங்க. தேவனோட நடக்கலாம், விளையாட முடியாது. அப்போ அவர்கிட்ட பேச பழகிட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் கவனம் செலுத்தணும். அவர் என்ன சொல்றாரு, அவர் எப்படி அதை கவனிச்சு நடக்கணும். அதனால தான் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கிறேன். அவசர முடிவை நான் எடுக்கிறதில்ல. சில சமயம் உடனே முடிவெடுங்கம்பாங்க, எடுக்க முடியாது. அவர் சொல்லணும்ல, அப்போ நிதானமாக தான் முடிவெடுக்க முடியும். சில அவசரமாக உடனே சொல்ல முடியாது. நான் ஜெபிக்கணும், கர்த்தரிடத்தில் ஆலோசனை பெறணும். தாமதிச்சாலும் பரவாயில்ல, தடையானாலும் பரவாயில்ல, அவர் சொல்லணும். நீ அதில் ரொம்ப கவனமாக இருப்பார். அதுக்கு மேலே நான் சொல்லிடுறேன், ஆண்டவரே சித்தமில்லாத தடுத்து போட்டுருங்க, அதனால் நீங்கள் எனக்கு உதவி செய்ய, நான் தப்பு பண்ணிடக்கூடாது. நீ உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் யோசித்து பாருங்கள். அவசரத்தில் எடுத்த முடிவு, கோபத்தில் எடுத்த முடிவு, சண்டை முறுமுறுப்பில் எடுத்த முடிவு தான் நிறைய பாதிப்பு. பிள்ளைகளுடைய படிப்புக்காக நான் சொல்கிறதான் படிக்கணும்னு சண்டை போட்டு பிள்ளைய படிக்க வச்சு அது பாதியில் நிற்கிது. ஏன்னா உங்கள் விருப்பத்தை பிள்ளைகிட்ட திணிச்சிங்க, உங்களுக்கு கோபம் வருது. என் விருப்பப்படி பிள்ளை நடக்க மாட்டேங்குதுன்னு. கர்த்தர் விருப்பப்படி நடக்குதான்னு பார்க்கணும், நீங்கள் விரும்புகிறபடின்னு நினைக்கக்கூடாது. அதனால பிள்ளைகளுக்குன்னு ஒரு காரியத்தை தெய்வம் திட்டம் வச்சிருக்கிறார். இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் நான் நினைச்சதான் நடக்கணும், நான் தான் அப்படின்னு ஒரு ஈகோ, இதுக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே இடம் கொடுத்தீங்கன்னா குடும்ப சமாதானம் பாதிக்கிறது மட்டும் இல்லை, தேவனுடைய கோபத்துக்கு ஆளாயிருவோம். அப்போ அது நமக்கு தான் பாதிப்பை உண்டாகும். அதனால் இந்த நாள் ஆண்டவரே இந்த தவறுகளை மன்னிங்க, பரிசுத்தப்படுத்துங்கன்னு ஜெபிங்க. உங்களோட ஆண்டவர் பேசுகிறார்ல, ஜெபிங்க, முழங்கால் போடுங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்கள் வீட்டில் இன்னைக்கு இருக்கிற அந்த பிரச்சனை எல்லாம் தீரணும், அந்த முறுமுறுப்பெல்லாம் போகணும், அந்த மற்றவங்களுக்கு குறை சொல்கிறது, சமாதான குறைவெல்லாம் நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே மன்னியும், எங்கள் வீட்டுக்குள்ளே இந்த முறுமுறுப்பு இருக்குது, கோபம் இருக்குது, வைராக்கியம் இருக்கிறது வீட்டுக்குள்ள, அதனால சமாதானம் பாதிக்கப்படுது, ஒரு அன்பு ஐக்கியம் மகிழ்ச்சியெல்லாம் பாதிக்கப்படுது, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க, சாந்த குணத்தை தாங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யணும், அதற்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உங்களுடைய வழி நடத்துதல் வேணும், நீங்க சொல்றதை அப்படியே செய்யணும், அதை கூட்டி குறைச்சி செஞ்சிடக்கூடாது, உம்மை வருத்தப்படுத்திடக்கூடாது. என்னை ஒப்பு கொடுக்குறேன், எங்களை ஒப்பு கொடுக்குறேன். ஜெபிங்க. இதே மாதிரி நாங்கள் சபையில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவனுடைய லைஃப்பையும் மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் உங்களை பிரியப்படுத்துகிற மாதிரி நடக்கணும், உங்களுடைய ஆலோசனைப்படி நடக்கணும். நாங்கள் எங்களுக்குள்ளேயே சுய நீதியாக எங்களுடைய ஈகோக்கெல்லாம் இடம் கொடுத்து வீட்டுக்குள்ளே பிரச்சனை உண்டாக்கக்கூடாது. என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை ஜெபிங்க. எங்கள் தெருவில் இருக்கிற எல்லா குடும்பத்துக்குள்ளே இந்த சமாதான ஆண்டோடைய வழி நடத்துதல் வரணும், ஒரு மனம் திரும்புதல் வரட்டும், ரட்சிப்பு வரட்டும், வேத வசனத்தின் அறிவு வரட்டும், எல்லாருக்குள்ளும் இந்த பரிசுத்த ஆவியானவரின் தெளிவு வரட்டும். எல்லாருக்காக ஜெபிக்கிறோம், எனக்காக, என் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வீட்டுக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்கிறத மாற்றுங்க, இந்த தேவை இருக்கிறத சந்திங்க, இந்த வியாதி இருக்கிறத நீக்குங்க, இந்த அற்புதத்தை செய்யுங்க. இன்றையிலேருந்து எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும், நன்மை நடக்கட்டும், சுகம் உண்டாகட்டும், தேவை சந்திக்கப்படட்டும், அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபிங்க. தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்க, மனம் திரும்பி ஜெபிக்கிறாங்க. இப்போ விடுதலை வரட்டும், மாற்றம் வரட்டும், ஆவிக்குரிய மாற்றம் வீட்டுக்குள்ளே வரட்டும். முறுமுறுப்பை கொண்டு வருகிற ஆவிகள், குறை சொல்கிற ஆவிகள் எல்லாம் விலகட்டும். சண்டை பிரிவினைகளை உண்டாக்குற பிசாசின் கிரியைகள் குடும்பத்தை விட்டு விலகட்டும். ஆண்டவரே, இவங்க பக்கத்தில் இருக்கிற வீடுகளுக்குள்ளெல்லாம் அந்த எழுப்புதல் வரணும். இந்த தெருவில், கிராமத்தில், எல்லா இடத்துல ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்பட்டு ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும். குடும்பங்கள் எல்லாம் மகிழ்ந்திருக்கும்படி ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதித்து விட்டு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கு. This program is sponsored by Mr. Emmanuel Tangaya and Mrs. Rosaline Emmanuel, Mumbai. Happy birthday, Master Jershan Emmanuel. செப்பனியா 3:20 படி கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராக. Sister Gloria and family, Bangalore. Happy wedding anniversary, Mr. Selvaraj and Mrs. Vasanta. சங்கீதம் 122:7 படி உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உங்கள் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. Brother John Rajendran and family, Salem. உபாகமம் 28:11 படி உங்களுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கர்த்தர் கட்டளையிடுவாராக. Brother Deivanayagam and family, Madurai. நீதிமொழிகள் 28:20 படி உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வசனத்திற்கேற்ற விதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Baby Daniela Inia and family, Nagarkoil. எரேமியா 33:6 படி கர்த்தர் உங்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவாராக. Sister Muthurani and family, Telangana. ஆதியாகமம் 21:22 படி நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களோடே கூட இருக்கிறார். Sister Gracia George and family, Melbourne, Australia. என்னாகமம் 23:23 படி யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். Sister Selvi Anthony and family, Coimbatore. 2 கொரிந்தியர் 12:9 படி என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Master Emmanuel Nathan Raj and family, Chennai. ஆதியாகமம் 28:15 படி கர்த்தர் உங்களோடே இருந்து நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களை காத்துக் கொள்வாராக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 994222466611. இமெயில் முகவரி partners@jesusfilms.org. God bless you.